தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேத மதம், ஹிந்து மதத்தின் ஆதார நூல்கள், நம் அறியாமை. பகுதி 2. நம் பண்பாட்டை பற்றி தெரிந்து கொண்டால் பணம் வருமா என்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பதால் இப்படி ஆகியிருக்கிறது. வாஸ்தவத்தில் நாம் பணம் சம்பாதிப்பது, வாழ்க்கை நடத்துவது முதலான சகல விஷயங்களும் அந்த பண்பாட்டை நாம் பூரணமாக தெரிந்து கொண்டு அனுஷ்டித்து நிறைவு பெற வேண்டும் என்பதற்குத்தான். என்ன காரணத்துக்காக நம் மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தப்பான கேள்வி. அதற்கு காரணம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்ப்பது முழு பிசகு. நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பதுதான் மதமே தவிர இதனால் வேறு பிரயோஜனம் வேண்டும் என்பதில்லை. மதானுஷ்டானத்தால் தான் எல்லாவற்றையும் விட மிக பிரயோஜனமான சாந்தமும் பிரேமையும் மோட்சமும் கிடைக்கிறது என்பதை மறந்துவிட்டு அதனால் பணம் வருமா, வசதி கிடைக்குமா என்று மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம் என்கிறோம். பற்று பிரேமை இருந்துவிட்டால் இப்படி பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்கும் எண்ணமே எழாது. எதற்கு இது காரணமாக இருந்தால் நாம் இதை விரும்புவோமோ அந்த பணம், வசதி முதலானவற்றை எல்லாம் இதற்கு காரணமாக வைத்து கொண்டு விடுவோம். சாஸ்திரத்தில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறது. பிராமணேன நிஷ்காரணோ தர்மஹ ஷடங்கோ வேத அத்யேயோ ஜ்ஞேயஸ்ச என்று இருக்கிறது. வியாக்கரண மகாபாஷ்யம் பிரதம பஸ்பசான்னிகம் இதில் இருக்கிறது. அதாவது பிராமணனானவன் ஒரு காரணமும் இல்லாமலே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சின்ன வயதில்தான் இப்படி காரணம் கேட்காமல் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் ஒன்றை சொல்லிக் கொடுத்தால் கற்றுக்கொள்ள தோன்றும். சரித்திரம் எதற்கு படிக்கிறோம், பூகோளம் எதற்கு படிக்கிறோம் என்று கேட்காமலே ஒரு குழந்தை ஸ்கூலில் படிக்கிற போதே நம் மத கிரந்தங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிற்பாடு காலேஜுக்கு போகிற போது இவன் ஒரு உத்தேசத்தை, பிரயோஜனத்தை நினைத்துத்தான் படிக்கிறான். வக்கீலாக வேண்டும் என்றுதான் பிஎல் படிக்கிறான், வாத்தியாராக வேண்டும் என்றுதான் எல்டி படிக்கிறான், டாக்டராக வேண்டும் என்றுதான் எம்பிபிஎஸ் படிக்கிறான். லௌகிகமான பிரயோஜனத்தில் இப்போது ஆசை வந்துவிட்டது. அதனால் மத புஸ்தகத்தை தெரிந்து கொண்டு என்ன ஆக வேண்டும், தெரிந்து கொள்வதால் என்ன லாபம் என்றுதான் கேட்பான். அதனால் இந்த கேள்வி முளைப்பதற்கு முன்பே பால்யத்திலேயே இந்த விஷயங்களை ஆரம்பித்து விட வேண்டும். அப்போது தானே பற்று ஏற்பட்டுவிடும். அப்புறம் விடமாட்டான். பணம் காசை கொடுக்காவிட்டாலும் ஸ்போர்ட்ஸில், விளையாட்டில் ஆசை உண்டாகிற மாதிரி, சங்கீதத்திலோ சினிமாவிலோ ஆசை உண்டாகிற மாதிரி மத விஷயத்திலும் ஏற்பட்டுவிடும். தற்காலிகமான இன்பத்தை கொடுக்கிற விளையாட்டு வினோதங்களிலேயே இப்படி பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காத பற்று உண்டாகிறது என்றால் சாஸ்வத சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான மத விஷயத்தில் உண்டாகாமல் போகாது. ஆதார கல்வி, பேசிக் எஜுகேஷனை நாம் சரியாக அமைத்து தராததில்தான் தோஷம் இத்தனையும் இருக்கிறது. மதத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அது சோறு போடுமா என்று கேள்வி கேட்கிற நிலைமை இன்று இருப்பது ரொம்ப அவமானம். அத்தியனம், வேத பயிற்சி சாப்பாடு போடுமா என்று கேட்காதே. நாம் சாப்பிடுவதும் உயிர் வாழ்வதும் அத்தியனம் பண்ணத்தான் என்று ஆக்கிக்கொள்ளு என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. காரணம் கேட்காமல் சாஸ்திரங்களை தெரிந்து கொள் என்கிறது. இப்படி காரணம் கேட்காமல் படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற மதத்தில் குழந்தை பிறந்தவுடன் நம்முடைய வித்யையை அறிய முடியாமல் கத்தரித்து விடுகிறோம். லௌகிக வித்யையை எடுத்தவுடன் வாசிக்கச் செய்கிறோம். பால்ய பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு ஆஸ்திக புத்தி வரும்படி நாம் பழக்கலாம். இந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் குழந்தைகளுக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஒரு தகப்பனார் தம்முடைய குழந்தைக்கு உபநயனம் செய்வதாயிருந்தால் டாம்பிக அம்சங்களுக்காக 100 கணக்கில் செலவழிக்கிறார். அந்த செலவில் 10 பங்கு உபநயனத்திற்காக ஏற்பட்ட காரியத்தில் செலவழித்து அந்த பையனை நல்ல பிரம்மச்சாரியாக உருவாக்கினால்
நம்முடைய மத நம்பிக்கை போகாது. உபநயன வைபவத்தின் செலவை விட உபநயன லட்சியத்திற்காக செலவு செய்வது விசேஷம். இந்த விஷயங்களில் பிரைவேட் டியூஷன் வைத்து குழந்தைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அந்த விஷயங்களை அறிந்த வாத்தியார் மட்டும் ஏன் ஒருவித லாபமும் இன்றி இருக்க வேண்டும்? அவருக்கும் உபயோகமாக இருக்கும். மத விஷயங்கள் பால்யத்திலேயே தெரிந்திருந்தால் சந்தேகமே வராது. நம் மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகமே இன்னதென்று தெரியாத கேவல நிலை வராது. அப்படி படிக்காததனால் பலவித அபிப்பிராயங்கள் நம்மவர்களிடத்தில் இருக்கின்றன. ஒருவர் ஆஸ்திகராக இருக்கிறார், வேறொருவர் நாஸ்திகராக இருக்கிறார், மற்றொருவர் பக்தி இல்லாமல் வெறும் கர்மானுஷ்டானம் மட்டும் செய்கிறார், வேறொருவர் அனுஷ்டானமின்றி பக்தி மட்டும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். இவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் அபிப்பிராய பேதங்கள் ஏகப்பட்ட விதமாக இருக்கின்றன. இதற்காக சண்டை வேறு, சந்தேகங்களோ ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. மத படிப்பை இளம் பருவத்திலேயே படித்திருந்தால் எல்லாருடைய அபிப்பிராயமும் ஒன்றாக இருக்கும், சந்தேகம் வராது. மத படிப்பை படிக்கிற மற்ற மதங்களில் இத்தனை கட்சிகள் இல்லை என்பதை பிரத்யட்சமாக பார்க்கிறோம். நம்முடைய மத புஸ்தகம் என்ன? புஸ்தகத்தை தீர்மானம் பண்ணுவதே இந்த காலத்தில் சிரமமாக இருக்கிறது. நம்முடைய புஸ்தகம் எதுவோ அதில் சொல்லி இருக்கிறபடி நாம் அனுஷ்டானம் செய்து வந்தால் நமக்கு க்ஷேமம் உண்டாகும். மத கிரந்தங்களில் எது சொல்லி இருக்கிறதோ அதே விஷயம் வேறு புஸ்தகங்களில் சொல்லி இருந்தாலும் தமது மத புஸ்தகம் இதுதான் என்று ஒன்றையே ஒவ்வொரு மதஸ்தர்களும் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு ஒருவன் ஒரு புஸ்தகம் எழுதுவான், நாளைக்கு ஒருவன் வேறு எழுதுவான். அவைகளில் நல்லதும் இருக்கலாம், தப்பும் இருக்கலாம். ஆகையால் ஏதாவது ஒன்றை ஸ்திரமாக ஏற்படுத்தி கொண்டால் நல்லதல்லவா? அதற்காகத்தான் பல மதஸ்தர்களும் தங்களுக்கு பிரமாணமாக ஒவ்வொரு புஸ்தகத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நமது மதம் என்ன என்பதை எந்த மத புஸ்தகங்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்? லைப்ரரிகள் கொள்ளாமல் லட்சக்கணக்கில் நம் மத விஷயமாக புஸ்தகங்கள் இருக்கின்றன. விஷயங்களும் அதிகமாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்தால் மூளை குழம்பி போகும் போல் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று அப்படி வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் இதற்கெல்லாம் ஆதாரமாக பொதுவான ஒரு சில நூல்கள் உண்டு. நம்முடைய மத அனுஷ்டானத்தால் நல்ல அனுபவத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தையே மறந்து ஆனந்தமாக ஏகாந்த நிஷ்டையில் இருந்து கொண்டு என்ன பண்ணினாலும் பொருட்படுத்தாமல் சாந்த சமாதியில் சாகாமற் கிடந்தவர்கள் எத்தனையோ பேர். அவர்களை நாம் பிரத்யட்சமாகவும் பார்க்கிறோம். புஸ்தகங்களின் மூலம் சதாசிவ பிரம்மேந்திரர்கள், பட்டினத்தார் முதலியவர்களை பற்றி கேட்டிருக்கிறோம். இவ்வளவு அனுபவிகள் மற்ற மதங்களில் மிகவும் குறைவு. இத்தகைய மதத்திற்கு பிரமாண கிரந்தங்கள் இல்லாமலா போகும்?